கிருஷ்ணகிரி மாவட்ட மேலாண்மை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து ஓசூர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் 14வது ஆண்டு ஓசூர் புத்தக திருவிழா கடந்த நாள் மாலை துவங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் புத்தக கண்காட்சி அரங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வரும் ஜூலை 22ஆம் நாள் வரை ஒவ்வொரு நாளும் காலை 11 மணி முதல் 9 மணி வரை சுமார் 110 புத்தக கடைகளுடன் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அரங்கில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. ஓசூர் ஆன்லைன் ஓசூர் புத்தக திருவிழாவில் நடைபெறும் அனைத்து சிறப்பு நிகழ்ச்சிகளையும் தொகுப்பாக ஒவ்வொரு நாளும் பொதுமக்களின் பார்வைக்கு காணொளி காட்சியாக வழங்குகிறோம். 14வது ஓசூர் புத்தக திருவிழா உங்களை இனிதே வரவேற்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட மேலாண்மை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஓசூர் பொதுமக்களுடன் இணைந்து நடத்தும் ஓசூர் புத்தக திருவிழா ஓசூர் மூகண்டப்பள்ளியில் உள்ள ஹில்ஸ் ஹோட்டலில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கடந்த நாள் மாலை 5 மணி அளவில் ரிப்பன் வெட்டி புத்தக கண்காட்சியை துவங்கி வைத்தார். சுமார் 110 விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டு 1 லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை புத்தக திருவிழா கண்காட்சி நடைபெறும். கண்காட்சியை சுற்றி பார்ப்பதற்கு எவ்வித கட்டணமும் இல்லை. பொதுமக்கள் வாங்கும் புத்தகங்களுக்கு 10 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி அளவில் பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவாற்றுகிறார்கள். வருக வருக, புத்தகம் வாங்கி சமூக வளர்ச்சி பெறுக. வணக்கம், என்னோட பேர் தயாநிதி. இந்தியன் புக் சென்டர் ஜெகநாதன் சாரோட சார். இதில் ஒசூர் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி புத்தக திருவிழாவும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட வாசிப்பு பழக்கமும் இந்த புத்தக திருவிழா மூலயமா தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் கடைகளில் புத்தகம் வாங்குறது மூலயமா உணர்வோம். ஸோ மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து ஒசூர் புத்தக திருவிழாவுக்கு வரணும், ஆதரவு கொடுக்கணும். மாவட்ட அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் சமூக அமைப்பு நண்பர்களும் புத்தக வாசக பிரியர்களும் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் அனைத்து நண்பர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம் இதோ.
மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் மாநகரில் 14வது முறையாக ஒசூர் புத்தக திருவிழா இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவக்கி வைக்க துவங்கி இருக்கிறது. இந்த துவக்க விழாவுக்கு தலைமையேற்று தருமாறு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் அன்போடு வேலைக்கு வருகை என வரவேற்கிறோம். இந்நிகழ்வுக்கு சிறப்பு செய்ய பள்ளிக்கல்வித்துறையின் கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் மாவட்ட நூலக அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த புத்தக திருவிழாவின் அச்சாணியாக இரண்டாவது புத்தகத்தில் ஒருங்கிணைப்பு பணி செய்து வருகிற புத்தக திருவிழாவின் துணைத் தலைவரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில செயற்குழு உறுப்பினருமாகிய அன்புநர் சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ஆண்டு புத்தக திருவிழாவின் தலைவர் ஆடிட்டர் பாலசுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புத்தக திருவிழாவின் செயலாளர் ஓய்வு பெற்ற பணி நிறைவு செய்த அரசு அலுவலர் சந்துரையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புத்தக திருவிழாவின் பொருளாளர் திருமிகு பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புத்தக திருவிழாவின் துணைத் தலைவர் திருமிகு ஆர் நீலகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஒசூர் மக்களின் சுற்றுச்சூழல் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிற டெப்சோ ஒசூர் மக்கள் சங்கத்தின் தலைவர் திருமிகு எம் பிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவு நீட்டி வருகிற நம்முடைய பகுதியினுடைய கல்வியாளர் திருமிகு மைஜா அக்பர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருகிறவர்களை வரவேற்கிறோம். புத்தக திருவிழாவின் தொடர் செயல்பாட்டுக்கு நம்மோடு இணைந்து வருகிற ஒசூர் காவிரி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் திருமிகு விஜயபாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வருகிறவர்களை வரவேற்கிறோம். முதலாவதாக தமிழ் தாய் நீராடும் கடலொடுத்த நிலமடந்த கிளியொடுக்கும் சீராடும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் தேக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தரிதனரும் திலகமுமே அத்திலக மாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நின் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வணக்கம். அனைவரையும் வரவேற்க புத்தக திருவிழா தலைவர் பாலசுந்தரம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் இந்த 14வது புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்த கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை புத்தக திருவிழா குழு சார்பாக வருக என வரவேற்கிறேன். அவருடன் வந்திருக்கும் ஆட்சியரக அலுவலர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பதிப்பாளர்களையும் வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலை நிகழ்வுகளை நிகழ்த்த வருகிற அத்தனை கலை குழுக்களுக்கும் எங்களுடைய அன்பு வரவேற்பு. அதோடு 11 நாளும் 12 நாளும் இந்த புத்தக திருவிழாவுக்கு வரவிருக்கின்ற வாசகர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். புத்தக திருவிழா நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்பு. நன்றி.
நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற சான்றோர் மக்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புத்தக திருவிழா சார்ந்த நினைவு பிரச்சனை நம்முடைய புத்தக திருவிழாவின் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அன்புடன் சிவகுமார் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து தொடர்ந்து புத்தக திருவிழா சிறப்படைய வைக்கிற ஊடக நண்பர்களையும் புத்தக திருவிழா குழுவின் சார்பில் வருக வருகிற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்வில் புத்தக சேமிப்பு நிகழ்வை துவக்கி வைக்க இருக்கிற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா முனிராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசினை புத்தக திருவிழாவுடைய செயலாளர் சந்துரு அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கியிருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்ட நூலக அலுவலர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை பொருளாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு. அடுத்தபடியாக காவேரி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் திருமதி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நினைவு பரிசினை நம்முடைய நீலகண்டன் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவேரி மருத்துவமனை விஜயபாஸ்கர் சார் அவர்கள். அடுத்தபடியாக ஒசூர் மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் பிரசாத் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய புத்தக திருவிழாவுடைய இணை செயலாளர் ஹரிச்சந்திரன் அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிற நம்முடைய வைஜாக்கர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய புத்தக திருவிழாவின் இணை செயலாளர் பாரதிதாசன் அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. முதலாவதாக புத்தக திருவிழாவில் வாழ்த்துறை வழங்க நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திங்களோடும் செழும்பதி தன்னோடும் விண்ணோடும் குடுக்கலோடும் மங்குள் கடை யூட்டோடு தந்த முத்தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். தருமையான மாலை வேளையில் ஒசூர் 14ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்து துவக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து அனுகூலங்களுக்கும் மிகுந்த வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு புத்தக திருவிழா தொடர்ச்சியாக 14வது ஆண்டுகளாக நம்முடைய ஒசூர் கோட்டை வீழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான 100 அரங்குகளை கொண்டு முதல் முறையாக ஏசியில் நடக்கின்ற முதல் புத்தக கண்காட்சி சொல்லி பார்த்தால் அது கண்டிப்பாக நம்முடைய ஒசூர் புத்தக கண்காட்சியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். புகழ்பெற்ற புத்தக கண்காட்சிகளில் நம்முடைய தமிழ்நாடு நடக்கிற முக்கியமான புத்தக கண்காட்சியில் சென்னை புதுக்கோட்டைக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய அதிகமான அரங்குகளை கொண்ட புத்தக கண்காட்சியும் நம்முடைய ஒசூர் புத்தக கண்காட்சி என்கின்ற பெருமை சார். புத்தக வாசிப்பு நம்முடைய எல்லோருக்கும் உடலுக்கு எவ்வாறு உடற்பயிற்சி தேவையோ அதே போல மனதிற்கு மனப்பயிற்சிகள் ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக புத்தக வாசிப்பு மட்டும்தான். புத்தகங்கள் நம்மை உலக மகா புருஷர்களை நம்மோடு அறிமுகப்படுத்துவதற்கும் நம்மோடு பேசுவதற்கும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் புத்தகங்கள் மூலமாக உரையாடுவதற்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நல்ல புத்தகங்களை வாசியுங்கள், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய அத்தனை நிறுவனங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பல அமைப்புகள் இந்த புத்தக திருவிழாவுக்கு சிறப்புரை நடைபெறுவதற்கு ஆதரவு செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய மீரா மருத்துவமனையுடைய மேலாளர் திருமிகு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நண்பர்களே, 2008ஆம் ஆண்டு தமிழக அரசினுடைய சார ஆட்சியரகம் மூலமாக முதலாக ஒசூரில் புத்தக திருவிழாவானது துவங்கப்பட்டது. அதன் பின்பு 2012ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இந்த ஒசூரில் உள்ள அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து தொடர்ந்து புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது.
கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தமிழக அரசுடைய மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து புத்தக திருவிழா நடத்தி வருகிறோம். 25 ஸ்டால்களுடன் கடைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புத்தக திருவிழா இன்று 115 கடைகளாக பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த ஆண்டுக்கான புத்தக திருவிழாவுடைய தேதியை முன்கூட்டியே அறிவித்து அதே தேதியில் புத்தக திருவிழா நடத்துகிற பாங்கினை தொடர்ந்து 14 ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா குழு நடத்தி வருகிறது. இந்த புத்தக திருவிழாவை குழுவை ஒரு விஞ்ஞானி, தொழிலாளர் அமைப்பை சேர்ந்த நண்பர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இல்லத்தரசிகள், பணி நிறைவு செய்த அரசு அதிகாரிகள், இது போன்ற பலரும் இணைந்து இந்த புத்தக திருவிழாவை ஒருங்கிணைத்து 21 நபர்களை கொண்ட நிர்வாக குழு இந்த புத்தக திருவிழாவை கடந்த 6 மாத காலமாக பணி செய்து இந்த விழாவை நடத்துகிறது. இதில் முழுக்க ஒசூர் மக்களுடைய பங்களிப்புடன் இந்த புத்தக திருவிழா நன்கொடைகளுடன் இந்த புத்தக திருவிழா நடக்கிறது. அதே போல புத்தக திருவிழா நடைபெறும் அனைத்து நாட்களிலும் பெருமாள் மணிமேகலை கல்லூரியினுடைய உதவியுடன் தினமும் 1000 அரசு பள்ளி மாணவர்களை இந்த புத்தக திருவிழாவுக்கு நாம் அழைத்து வருகிறோம். அந்த அழைத்து வருகிற 1000 அரசு பள்ளி மாணவர்களில் தினமும் 300 குழந்தைகளுக்கு நல்லுள்ளம் படைத்தவர்களால் 50 ரூபாய் மதிப்புள்ள டோக்கன்கள் அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த டோக்கனை பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைகள் புத்தக திருவிழாவில் உள்ள எல்லா ஸ்டால்லையும் அவர்கள் பிடித்த புத்தகங்களை அவங்க பெற்றுக் கொள்ளலாம். இது போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல மாணவர்களுடைய அறிவாற்றலை வெளிக்கொண்டு வர வினாடி வினா போட்டி, அதே போல கதை எழுதும் போட்டி. இங்கே கதை எழுதுகிற குழந்தைகளை தேர்வு செய்யப்படுகிற ஒரு பக்க கதையானது இதே புத்தக அரங்கிலேயே சென்ற ஆண்டு எழுதுவது இந்த புத்தக திருவிழாவில் புத்தகமாக வெளியிடும். அதே போல 10 புத்தகங்கள் இங்கே வெளியிடப்படுகிறது. 10 இங்கே லோக்கல் இருக்கிற எழுத்தாளர்கள், இங்க இருக்கிற நம்ம பகுதியில் இருக்கிற எழுத்தாளர்கள் கௌரவப்படுத்த புத்தக திருவிழாவில் தொடர்ந்து புத்தகங்களை வெளியிட்டு வருகிறோம். அந்த இடத்தில் புத்தகம் வெளியிடுகிறோம். அதே போல அஞ்சட்டி உரிய பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு பேருந்தில் செல்வது கூட மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நனவாக்க ஒவ்வொரு ஆண்டும் 20ஆம் தேதி, இந்த ஆண்டு 20ஆம் தேதி குழந்தைகள் அறிவியல் திருவிழா என்று ஒரு திருவிழாவை மலைவாழ் குழந்தைகள் 300 குழந்தைகளை கூட்டு வந்து காலை முதல் மாலை வரை அவர்களுக்கு புத்தக திருவிழா நிகழ்ச்சியை நடத்தி விஞ்ஞானிகள் சந்திப்பு, அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகள், அதே போல கிஃப்ட் கொடுக்கிறது போல பல விஷயங்கள் பண்றோம். தொடர்ந்து இந்த விஷயங்களை செய்து வருகிற இந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு இந்த திருவிழா புத்தக திருவிழா சிறப்பாக நடக்க நம்முடைய ஆட்சியர் அவர்கள் ஒரு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே 3,60,000 குழந்தைகள் நேற்று ஒரே நாளில் வியாழக்கிழமை மாவட்டம் முழுவதும் தொடக்க கல்வியில் இருந்து மேல்நிலைப் பள்ளி குழந்தைகள் கிருஷ்ணகிரி வாசிக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தில் நடைபெற்றது. இது போன்ற பல விஷயங்களை இந்த புத்தகத்தில் அவர்களுக்கு வழங்குவதற்கு நன்றி. அதே போல இந்த விழாவுக்கு சிறப்பு செய்கிற நண்பர் மீரா மருத்துவர் மேலாளர் கோபாலையா அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய மணிமேகலை மேடம் அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் மணிமேகலை அவர்கள் கோபாலையா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். அடுத்தபடியாக நம்முடைய காவிரி மருத்துவமனையுடைய நிர்வாக இயக்குநர் ஐயா அவர்கள் வாழ்த்துவதற்கு அனுப்பினார். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்துடன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் 14வது புத்தக திருவிழாவை தலைமையேற்று நடத்திய மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் ஏனைய குழு உறுப்பினர்களே, நிருபர்களே, பத்திரிகை நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த மாலை வணக்கம். இவருடைய இயக்கம் 14 வருஷம் நடக்குது. அதுல காவேரி மருத்துவமனை 10 வருஷமா என்னைக்கு ஒசூர் வந்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அறிவியலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதுல நாங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை. இன்னைக்கு நிறைய வந்துச்சு. அதாவது நீங்க ஏஐ சொல்லலாம், சாட்ஜிபிடி சொல்லலாம், வாட்ஸ்அப் சொல்லலாம். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தேவையான எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்குது. ஒரு எழுதுறோம் அப்படின்னா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யாரும் எழுத முடியாது, ஒரு கரெக்டான கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஒரு பட்டாட்டா எல்லாம் வருது. ஸோ அது முக்கியமா இல்ல இன்றைக்கு உள்ள நிலைமையில நமக்கு தேவையான தன்னம்பிக்கை, சுய ஒழுக்கம்,
ஒரு நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு புத்தக வாசி மாதிரி ஒரு சிறந்த எதுவுமே கிடையாது, வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஆனா எங்களோட இதில் பாத்தீங்கன்னா கார்ல ஒரு பேக் இருக்கும், பேக்குள்ள அட்லீஸ்ட் 2 இல்ல 3 புக் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் நம்ம ஒரே ஒரு என்னன்னா நம்மளோட படிப்பு வந்து நிறைய விஷயம் கற்றுத்தரும். இன்னைக்கு வந்து ஒரு 50 வயசு 55 வயசு போனோம்னா வந்து மருத்துவத்தோட வந்து அல்சைமர் சொல்லுவோம், டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை நாமே வந்து எதிராக வந்து என்கேஜ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம மனசு சும்மா இருக்காம அலைய விடாம ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. பாட்டு கேட்கலாம், இல்ல படிக்கலாம், இல்ல டிவி பார்க்கலாம். ஆனா நம்மளால எல்லா இடத்தையும் என்ன பண்ண முடியாம முடியாது. ஆனா ஒரு படிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தலைச்சிறந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல தலைச்சிறந்த பிசினஸ்மேனா இருக்கட்டும், அவங்களுக்கு அடித்தளம் வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னா ஒன்லி புக் மட்டும்தான். அந்த புக்கோட வாசிப்பை வந்து நமக்கு எல்லாரும் கொடுக்கறதுக்காக இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதா தெரியுது. நம்ம ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னால எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த திருவிழாவை நடத்துறதுக்கு வந்து ஒரு 20-30 பேர் டைரக்டாவும் ஒரு 100-200 பேர் வந்து இன்டைரக்டா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சிறப்பு வந்து பண்றதுக்கு வந்து வேற இதுவே இல்லை. என்னோட மனமார்ந்த நன்றிகள் வந்து 14 வருஷமா எடுத்து நடத்தக்கூடிய அனைத்து திருவிழாக்களுக்கும் நன்றிகள். கட்டாயம் வந்து இந்த அதோட ஒரு ரூரல் ஏரியாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க ஒரு சிறு பரிசு மாதிரி கொடுத்து அந்த புத்தகம் வாங்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக உழைப்பான அனைத்து நபர்களுக்கும் கட்டாயமா இந்த சமயத்தை நன்றி சொல்லப்படுகிறேன். இந்த புத்தக திருவிழா வந்து 14 வருஷம் இல்ல 1000 ஆண்டுகள் நடந்து இந்த மாதிரியான புத்தக வாசிகள் வந்து மனித குலத்துக்கு வந்து என்னென்ன எடுத்து வரும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு நன்றி வணக்கம். நன்றி. இந்த 13 திருவிழாவில் இல்லாத ஒரு சிறப்பு இது 16வது திருவிழாவில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூட்டத்தில் மஸ்காட் வெளியிடும். நம்ம மாவட்டத்துல மலைகளும் யானைகளும் இருக்கிற ஒரு பகுதி. அந்த 2 விஷயங்களும் நாம் வந்து சிறப்பு செய்யும் விதமாக மஸ்காட் வந்து பின்புறத்துல யானையும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து மலையில் இருக்கிற மாதிரி மஸ்காட். அந்த அடிப்படையில் மஸ்காட்டுக்காக நம்ம ஒரு ஏழை உரிமை செய்த ஒரு நண்பரை வரவேற்றிருந்தோம். அவர் கையால் நம்முடைய ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு மரணம் கொடுத்து வாங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த மஸ்காட் சிறப்பான ஒரு யோசனை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த புத்தகம் ஒரே நேரத்தில் நிறைய விலை கொடுத்து புத்தகம் வாங்க முடியாது என்பதற்காக தமிழ்நாட்டிலேயே இந்த புத்தகத்துக்கு ஒரு சிறப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் புத்தக சேமிப்பு திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 100 வீதம் செலுத்தி 1200 ரூபாய் புத்தகங்கள் செலுத்தி 1400 ரூபாய்க்கு புத்தகம் இங்க வழங்கப்படுகிறது. அந்த புத்தக கூப்பன்களை நம்முடைய ஆட்சியர் அவர்கள் அந்த திட்டத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நம்முடைய லைப்ரரி ரேணுகா மேடம் அவர்களும் காயத்ரி மேடம் அவர்களும் அன்போடு அந்த கூப்பன்களை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வழங்குகிறார்கள். நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வியாளர் அவர்களும் இந்த சேமிப்பு திட்டத்தில் இணைந்து 2 ஆண்டுகளாக சேமிப்பு திட்டத்தில் இணைந்து செயல்படுகிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் முன்னிலையிலும் இந்த திட்டத்தை வழங்குவதில் பெருமடைகிறோம். அந்த திட்டத்தில் நண்பர்கள் யாரெல்லாம் சேரலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த புத்தக திருவிழாவில் காண வருகிற குழந்தைகள் பெரியவர்களை அனைவரையும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்த தொலைநோக்கி நிகழ்ச்சி நம்முடைய டிவிஎஸ் நிறுவனத்தின் உதவியுடன் ஆண்டுதோறும் நடத்துகிறோம். அதனுடைய நிகழ்ச்சியும் நம்முடைய ஐயா அவர்கள் துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக சேலம் முழுக்காலையில் விஞ்ஞானி திருமிகு ஜெயமுருகன் அவர்கள் இங்கே நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறார். அவர்களை பண்போடு வரவேற்கிறோம். திருமிகு ஜெயமுருகன் அவர்களுக்கு புத்தக திருவிழா அவர்களின் சார்பில் நினைவு பரிசினை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வு பார்க்கலாம் சார். போட்டோ அடுத்தபடியாக தலைமை உரையாற்ற நம்முடைய ஆட்சியர் அவர்களை அன்போடு வருகை வரவேற்கிறேன்.
தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றிக்கான ஆயுதம் என்று புத்தகங்களை பற்றி குறிப்பிடுவார்கள். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 14வது ஓசூர் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் CEO அவர்களே, திரு நீலகண்டன் அவர்களே, திரு பிரசாத் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, திரு சேதுராமன் அவர்களே, திரு பழ பாலசுந்தரம் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, பொதுமக்கள் அனைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரம்மாண்டமான புத்தக திருவிழா ஆனது 110 அரங்கங்களுடன் கிட்டத்தட்ட 1 லட்சம் தலைப்புகளுடன் 3 லட்சம் பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வரலாற்றை மறந்த ஒரு சமூகம் என்பது வருங்காலத்தில் வரலாற்றை படைப்பதற்கான தகுதியையும் தன்மையையும் இழந்து விடுகிறது என்று சொல்வார்கள். இந்த புத்தக திருவிழாவில் எத்தனை பார்வையாளர்கள் எத்தனை புத்தகங்களை வாங்குகிறார்களோ அதற்கு ஏற்றப்போல் இந்த சமூக வளர்ச்சியில் இருக்கும் என்பதை அடித்தரமாக நம்புவோம். CEO சொன்னாரு, ஏசியில நடக்கக்கூடிய ஒரே புத்தக திருவிழா அப்படின்ட்டு. முதல் புத்தக திருவிழா ஏசியில நடக்கிறது ஒசூர்ல. இதையொட்டி நான் மதுரை மாநகராட்சி ஆய்வாளர் இருக்கும்போது தமிழக மைதானத்திலே ஏசியில புத்தக திருவிழாவை ஆரம்பிச்சோம். உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா எவ்வளவு நேரம்னாலும் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது சென்னை பச்சை பாஸ் காலேஜ் இருக்கக்கூடிய சென்ட் ஜான்ஸ் கிரவுண்ட்ல புத்தக திருவிழா நடக்கும். அங்க எழுத்தாளர்கள் அந்த புத்தக ஸ்டால்ல உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர்களிடம் போய் ஆட்டோகிராஃப் வாங்குறது ஒரு பழக்கமாக வச்சிருந்தேன். போய் கிட்டத்தட்ட சாயங்காலம் பைக்கை நிறுத்திட்டு அங்க போய் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி, முக்கியமான விஷயம் வாங்கின புத்தகத்தை அடுத்த புத்தக திருவிழாக்குள்ள படிச்சு முடிக்கணும். என்ன ஒரு சில டைம் ஒரு ஆசைக்காக வாங்கிடுவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் அந்த புத்தகம் வாங்குற மாதிரியே இருக்கும். அதனால வாங்கின புத்தகங்களை உடனுக்குடன் படித்து அட்லீஸ்ட் அடுத்த புத்தக திருவிழாக்களை படித்து முடித்துவிடணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு நல்ல விஷயங்களை இந்த ஓசூர் புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமிட்டி செஞ்சிருக்காங்க. எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம், 1000 பள்ளி மாணவர்களை அழைத்து அவர்கள் 50 ரூபாய் மதிப்புள்ள டோக்கன்ஸ் கொடுக்கறது. ஏதோ ஒரு புத்தகம் எடுத்தாலும் அப்படியாவது வாசல் பழக ஆரம்பிக்கும்ல. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சம்ஷனுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதாவது ரீல்ஸ் சொல்றோம், ஷார்ட்ஸ் சொல்றோம், இன்ஸ்டாகிராம் சொல்றோம், யூடியூப் சொல்றோம், மொபைல் நம்மள அடிக்கவா வச்சிருக்கு. ஆனா தேர்ந்த நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ல விஜய் பாஸ்கர் சார் சொல்லும் போது அவர் சொன்னார், நான் எப்பயுமே பையில 2 புத்தகங்கள் வச்சிருக்கேன். உங்களுக்கே நான் சொல்றேன், பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கு வந்தியத்தேவன்னா கார்த்தி அவருடைய ரொம்ப ஞாபகம். ஆனா ஒரிஜினலா பொன்னியின் செல்வன் படம் முக்கு படிச்சவங்க பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறி அந்த வீராணம் ஏரிக்கரையில் ரைட் பண்ணிட்டு வராரு அப்படின்றப்ப வந்தியத்தேவன் கருப்பா சிவப்பா, அவருக்கு முடி நீளமா, இல்ல மொட்டை அடிச்சிருக்கிறாரா, எல்லாமே உங்க கற்பனை தான். என்னன்னா இந்த புத்தகம்ன்றது உங்க கற்பனையை பன்மடங்கு இது பண்ணிடும். வந்தியத்தேவனோட குதிரையோட கலர் என்ன, வெள்ளையா, கருப்பா, சிவப்பா, எல்லாமே நீங்க உங்களுடைய கற்பனை தான். அதனால ஒரு லயித்து அந்த புத்தகத்துல ஈடுபட முடிஞ்சு. பொன்னியின் செல்வன் 5 பாகம். நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க புக்கை எடுத்தாங்கன்னா கீழே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கல்கி அவருடைய படைப்பு பொன்னியின் செல்வன். அது மணிரத்னம் அவர்களே சொல்லியிருப்பாரு, 2 பாகங்கள்ல பொன்னியின் செல்வனுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஈடுகட்ட முடியாது. பொன்னியின் செல்வன் கல்கி அவர்களுடைய சிந்தனையை முழுக்க கொண்டு வர மாதிரி 10 பாகம் 15 பாகம் எடுத்தாதான் உண்டு. அதனால பொன்னியின் செல்வன் ஒரு பிரேவ் அட்டம்ப்டே வழியா அந்த புக்குன்றத அதை கண்டிப்பான முறையில நம்ம ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஆங்கிலத்தில் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கு. எல்லாருக்கும் படம் தெரியும், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் தெரியும். அதுல வரக்கூடிய போர் காட்சிகள்லாம் மயில்பூச்சேரி வரையில் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த புத்தகத்தை படித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் படத்தை பார்ப்பவர்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இன்னொன்று என்னன்னா, இந்த பப்ளிகேஷன் எனக்கு உள்ளபடியே மிக்க ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறை. அதாவது மேக்சிமம் நம்பர் ஆஃப் த்ரெட் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். கோடாக், கெனான் அந்த மாதிரி கம்பெனிலாம் அந்த காலத்துல ரோல் கேமரா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு செல்போன் வந்த பிறகு எப்ப நோக்கியா வந்துச்சோ அப்ப கோடாக், கெனான் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களோட எலவன்ஸை இழந்துட்டாங்க. நோக்கியா வந்துச்சு, அவங்க மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியல. நோக்கியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எக்ஸிஸ்டன்ட் செல்போன் இதுல பப்ளிஷிங்க்கு இருக்கக்கூடிய த்ரெட் வேற எந்த ஃபீல்டுக்கும் கிடையாது, வேற எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. என்னென்ன த்ரெட்? கிண்டல் ஒன்று இருக்கு. ஹார்ட் காப்பி கிடைக்கக்கூடிய 10% விலையில அமேசான்ல
கிண்டில் வெர்ஷன் கிடைக்குது. கிண்டில்ன்றது முன்னாடி வந்து கிண்டில்னு ஒரு டிவைஸ் இருந்துச்சு. அந்த டிவைஸ்ல வாங்கி படிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், உங்க மொபைல்ல ஒரு ஆண்ட்ராய்டோ ஐபோனோ ஒரு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி எல்லா புத்தகத்தையும் வந்து 10% வந்து வாங்கி அதை வந்து உங்க மொபைல்லே படிச்சுக்கலாம். சோ அந்த ஒரு த்ரெட் வந்து இருந்துச்சு. அடுத்த த்ரெட் என்ன, பிளாகியாரிசம். ஒரு புக்கை வாங்குறாங்க, அது என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா போட்டு ஆன்லைன்ல சர்க்குலேட் பண்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப மனது வலிக்கக்கூடிய தருணம் என்ன அப்படின்னா, இதுக்காக Facebook பேஜ் எல்லாம் நடத்தி இந்த புக்கோட பிடிஎஃப் கிடைக்குமா, இந்த புக்கோட பிடிஎஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு எழுத்தாளனை கொண்டாட தவறுகின்ற ஒரு சமூகம் வந்து அது ஒரு சமூகமே கிடையாது. நீங்க வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ராயல்டிக்காக எந்த எழுத்தாளரும் எழுதுறது கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ராயல்டின்றது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஒரு எழுத்தாளர் வந்து எழுதுறது சமூக சீர்திருத்தத்துக்காக, சமூகத்தில் பார்க்கக்கூடிய அவலங்களை வந்து நாமெல்லாம் கண்டு காணாம போறோம். ஒரு எழுத்தாளர் என்பவர் கண்ணு காணாமல் அவருடைய ஆதங்கத்தினை, சமூகத்தினை பற்றிய பார்வையினை, அதில் அவருடைய வழியினை வந்து பிரதிபலிப்பதுதான் அவருடைய எழுத்து. அவரை வந்து தொடர்ந்து நம்ம எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், புத்தகங்கள் வாங்கணும், அவரை வந்து மோட்டிவேட் பண்ணணும், அவரை பத்தி பெருமையா பேசணும். அது எதுவுமே இல்லாம ஒரு பிளாகியாரிசம் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்து அந்த புத்தகத்தை பண்ணி அதை வந்து Facebookல போய் இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனால் இவ்வளவு திட்டையும் மீறி ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை கூடுகின்றதை தவிர்த்து குறையவில்லை. இது வந்து உள்ளபடியே நம் சமூகம் வந்து ஒரு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுடைய ஒரு அடையாளம் தான் வந்து இந்த புத்தக திருவிழா. அவ்வகையில் இந்த மேனேஜ்மெண்ட், புத்தக திருவிழாவோட மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அதாவது ஒரு ஐடியாவை வந்து ஒதுக்கணும், சொல்லுவோம், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு எபிலிட்டி வேணும், பட் மோஸ்ட் ஆஃப் தி டெடிகேஷன் வேணும். ஒரு மேஸ்காட் ஒன்று காமிச்சாங்க, ஒரு இயந்திர மனிதனை வந்து உட்கார்ந்து புத்தகம் வாசிக்கிற மாதிரி. நாங்க 2012 ஆரம்பிச்சப்போ இந்த மேஸ்காட் 2011 ஆரம்பிச்சப்போ இந்த மேஸ்காட் இருந்துச்சு. நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், கிருஷ்ணகிரி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த பகுதியும், அது வந்து ஒரு குறுநிலம். யானை என்பது கிருஷ்ணகிரி வந்து ஒரு பிணைந்த ஒரு இது. யானையை வந்து மலை பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு மேஸ்காட்டா வச்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொன்னேன். அடுத்த நாள் காலையில வந்து மெசேஜ் என்னன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அந்த யானை அதை ஜெனரேட் பண்ணி அந்த வாய்ஸோட வந்து நான் புத்தக திருவிழா ஓசூர் வரேன், யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அந்த மேஸ்காட்டை அருமையா வந்து டிசைன் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு மேஸ்காட்டை வந்து டிசைன் பண்ணி அவங்களே இங்க வந்து இதுதான் வந்து அர்ப்பணிப்பு, இதுதான் வந்து அர்ப்பணிப்பு. எனவே இந்த புத்தக திருவிழாவை நடத்தி வரும் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் மேலும் இந்த புத்தக திருவிழா வந்து இன்னும் பிரம்மாண்டமாக நடப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு வருபவர்கள் அனைவரும் உங்களுடைய உற்றார்களுடன் நண்பர்களிடமும் இப்படி ஒரு புத்தக திருவிழா நடப்பதை கூறுங்கள். இங்க வந்து பல்வேறு புத்தகங்களை வந்து வாங்க வைங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆளுமைகள் வந்து இந்த சொற்பொழிவுகள் ஆற்ற இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் வந்து உங்களுக்கு முன்னாடி சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வந்து கவனித்து அவர்கள் கூறுவதை வந்து நீங்கள் கேட்டு பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல ஒரு விழாவினை பங்கேற்று சிறப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த புத்தக திருவிழா விழாவிலே நல்ல முறையிலே கலைஞர்கள் செய்து காட்டிய மாணவ மாணவிகளுக்கு எங்கள் தேசம் என்கிற புத்தகத்தினை நினைவு பரிசாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள். நிர்மல மேதா பள்ளி வந்து நம்ம ஒசூர் புத்தகத்திலாவுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன உடனே இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண அவர்களுக்கு ஒசூர் புத்தக திருவிழா சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய உற்சாகமான கரவொலிகள் இன்னும் 12 நாட்களுக்கு இந்த புத்தக திருவிழா வெற்றி அடைவதற்கு உங்களுடைய உற்சாகமான கரவொலி மட்டுமே எங்களுக்கு போதும். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்றியுரை தொடர்ந்து 6 மணிக்கு மேல் கலை நிகழ்ச்சியில் இங்கே தொடர்ந்து நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 14வது புத்தக திருவிழாவிற்கு வருகிறது. இந்த புத்தக திருவிழா துவக்கி வைத்து சிறப்பித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதே போல இந்த புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையில் உதவிய நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் இங்கு வந்து வருகை இருந்திருக்கும் எங்களது முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் அதே போல நூலகத்துறை
துறை அலுவலர் அவர்களுக்கும் அதே போல இந்த புத்தகத்திற்கு பல்வேறு வகையிலே உதவி செய்து எங்களை உற்சாகமூட்டிய உதவி செய்த காவேரி மற்றும் வீரா மருத்துவ நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் காவல்துறைகளுக்கும் பள்ளியில் இந்த விழாவை சிறப்பிக்க பள்ளிகளுக்கு வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் இங்கே வெல்கம் டான்ஸ் கொடுத்த மிண்டாப்பட்டி மாணவர்கள் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் மேலாக இந்த விழாவை சிறப்பிக்கும் ஒன்றாக இந்த புத்தக விழாவிற்கு அனைத்து வகையிலும் ஒசூரில் பல்வேறு நிறுவனங்கள் நண்பர்கள் அமைப்புகள் உதவி செய்ததற்கால் அவர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஒசூர் புத்தக குழுவின் சார்பாக எங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சிறப்பிக்க ஒத்துழைப்புடைய அனைத்து உள்ளங்களுக்கும் புத்தக விழாவின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.